பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்ட்ரீம் பட்ஜெட் ஒன்று வெளியிட்டாங்க, தாக்கல் பண்ணாங்க சட்டமன்றம். அதுல என்னென்ன விவரங்கள் குறிப்பிட்டாங்களோ அந்த விவரத்தை தான் 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக செய்தியில் வெளியிட்டார். அது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நெட்ல போய் பார்த்தாவே என்னென்ன விவரம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கு தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாகவும் 2,47,000 கோடி மின்சாரத்துறையில் கடன் இருப்பதாகவும் போக்குவரத்து துறையில் 72,000 கோடி கடன் இருப்பதாகவும் இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறையில் 7,700 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் பொது விநியோக திட்டத்தில் 27,000 கோடி கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே இன்றைய பட்ஜெட்டில் இருக்கிறது தான். இதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களுடைய தலைவர் சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆக இதையெல்லாம் சரி செய்த பிறகுதான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னா, ஆக இவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது என்பதுதான் இதில் பொருள். அதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிட்டார் என்று கருதுகிறேன். ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடன் தெரிஞ்சுதான் நான் குறிப்பிட்ட புதிய அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. அதன் அறிவிப்பின் மூலமா தான் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களித்து உங்களை ஆட்சியில் அமர செய்திருக்கின்றார்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக வெற்றி கழகம் அவர்கள் குறிப்பிட்டாங்க, ஆட்சிக்கு மாற்றம் கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றங்களை இந்த ஆளுநரில் தெரிவிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தோம். மாற்றம் எதுவும் இல்லை, ஏமாற்றம்தான் இந்த ஆளுநர்களிலே பார்க்கப்படுகிறது. ஏமாற்றம் தான் மிச்சம் மக்களுக்கு. மொத்தத்தில் இந்த ஆளுநரை கனவில் போடப்பட்ட நீர்க்கோளம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட இன்னொரு செய்தி இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். நீங்க அடிக்கடி இந்த பத்திரிகையிலே ஊடகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அழுத்த திருத்தமாக சொல்றேன். பத்திரிகையாளர் ஊடகம் அவதூறு செய்தி தயவு செய்து பரப்ப வேண்டாம். என்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். நீங்க தானே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அதை வெளியிட வேண்டாம் என்று நானே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டேன். அது அவரை தான் போய் கேட்கணும்.